அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய பல அற்புதமான சேர்க்கைகளோடவே அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லாங்க. நம்ம சாதாரண நாட்களில் சில பரிகாரங்கள் செஞ்சு நமக்கு பலன் கொடுக்கல அப்படின்னாலும் இதுபோல் விசேஷமான நாட்களில் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு 100% பலனை உடனே வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தலாம். இன்றைக்கி ஜூலை மாதம் 17ஆம் தேதி, ஆடி மாதத்தின் முதல் தேதி, நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் வழிபாட்டிற்கும் குபேரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நமக்கு ஆடி மாதத்தின் முதல் தேதி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லா மாதத்தினுடைய முதல் தேதியுமே விசேஷம்தான். அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் மாதம் முழுக்க வந்து நமக்கு தொடரும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சித்திரை 1, ஆடி 1, தை 1 இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் ஆடி 1 அன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வம் வழிபாடு வந்து வீட்லேயும் கோவில்லையும் சென்று வழிபாடு செய்வாங்க. முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிற்குன்னே அர்ப்பணிக்கப்பட்ட மாதம்னு பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்தை வந்து சொல்லலாம். இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு 897 அப்படிங்கிற உடனடி பணத்தேவையை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நம்பருக்கு உண்டான சேர்க்கை வந்து இருக்குதுங்க. அதே போல் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 17, இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 8ன்னு வருது. இந்த 8 அப்படிங்கிறது அளவில்லா செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது குறித்தெல்லாம் நேற்றைய பதிவிலே நான் தெளிவாக வந்து சொல்லிட்டேன். மேலும் நேற்றைய பதிவில் இன்றைக்கி குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று வந்து செய்ய சொல்லியிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எந்த சேனல்லையும் பார்த்துருக்க முடியாது, யாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா எங்களுடைய குடும்பத்தில் ஆடி முதல் நாள் அன்னைக்கு நாங்கள் அந்த ப்ரொசீஜர் படி தான் வந்து குளிப்போம். கடவுள் அனுகிரகத்தால் வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா தான் வந்து நாங்கள் இருக்கோம். அதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி நமக்கு ரொம்பவுமே பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு வந்து அந்த ரகசிய பரிகாரத்தை நீங்கள்லாம் வந்து பயன்படுத்திட்டோம்ட்டு சொல்லியிருப்பேன். இன்று இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ அந்த வீடியோ பார்த்தாலும் அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு குளிங்க, இல்லைனா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க. அடுத்தது இன்று இரவுக்குள்ளே வாங்கிட்டு வந்து வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் குறித்தும் தனி பதிவு வந்து போட்டிருந்தேன். அதில் நான் சொல்லியிருக்கிறதுல ஒரு 2-3 பொருளாவது நீங்கள் வாங்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். அவசியம் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலைவாசலில் அவசியம் செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்தும் சொல்லியிருப்பேன். அற்புதமான பலன் தரும். உங்களுக்கு காலை நேரம் டைம் கிடைத்தாலும் சரி, இல்லை மாலை நேரம் டைம் கிடைச்சாலும் சரி, அவசியம் வந்து அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. அதே போல் இன்றைக்கி கண்ணாடியை பார்த்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தேன். அதை சொல்லுவதன் மூலமாக 21 நாட்களுக்குள்ளாரையே கோடீஸ்வர யோகம் கூட உண்டாகும். ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வந்து உண்டாகுங்க. இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்களினுடைய லிங்க்கெல்லாம் இந்த எண்டு ஸ்க்ரீனில் வருங்க. பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க. அற்புதமான பண வரவு வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இந்த தமிழ் மாதத்தின் முதல் தேதியோ ஆங்கில மாதத்தின் முதல் தேதியிலையும் கற்பூரவள்ளி இலையை வச்சு பரிகாரம் வந்து சொல்கிறது வழக்கம். அதுவும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக அளப்பரிய செல்வம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, பணக்கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யுங்க. ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 1:30 3 மணி. அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையிலேயே வந்து முடிஞ்சிருச்சு. சரி, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3ங்கிற எண்ணிக்கையில் கற்பூரவள்ளி இலை வந்து வேணுங்க. இந்த செடி எங்கே இருக்கோ அங்கேயே வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து பெருகும்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த இலையை பயன்படுத்தி நம்ம பணவரவுக்கான பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே வரோம். அப்படிங்கும்போது நிச்சயமாக அதனுடைய பலன் அதிகமாக கிடைக்கும். பணவரவு பட்டை கலப்போம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்ம 3ங்கிற எண்ணிக்கையில் இலையை எடுத்துக்கணும். நல்லா வந்துட்டு கழுவிட்டு நல்ல ஒரு கிளாத்து வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க.
இந்த பரிகாரத்தை நீங்கள் இப்போவே கூட செய்யலாங்க. ஒருவேளை நைட்டு தான் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் நைட்டு பரிகாரம் செய்யலாம். ஆனால் இந்த இலையை மட்டும் மாலை 6 மணிக்கு முன்னாடியே வந்து பறிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. 6 மணிக்கு மேலே எந்த செடி கொடிகளினுடைய இலையும் வந்து பறிக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறது, சரிங்களா? நீங்கள் வீடியோ பார்க்கும் சமயத்தில் ஆஃபீஸில் இருக்கீங்கும் போது வீட்டில் இருக்கிற யார்ட்டையாவது சொல்லி இந்த இலையவாவது பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸாக கூட இதை செஞ்சுக்கோங்க. சரி, இப்போ 3 இலை நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்தது நமக்கு ஒரு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணணும். அது பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. துளி அளவு மஞ்சத்தூள் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் வந்து பன்னீரோ அல்லது தண்ணீரோ வந்து கலந்துக்கோங்க. இப்போது இதை வந்து பன்னீர் கலந்துருந்தீங்க அப்படிங்கும்போது இதனுடைய நறுமணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை நம்ம தண்ணீர் தான் கலந்துருக்குறோம் அப்படிங்கும்போது இது கூட வேறு ஏதாவது பொருள் வந்து சேர்த்துற மாதிரி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா துளி பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் வந்துடும். இந்த மாதிரி இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பதத்தில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேஸ்ட்டை எடுத்துகிட்டு இந்த இலையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. பூஜை அறையிலையும் உட்காரலாம், ஹால்லையும் உட்காரலாம். வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இது கூட ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி குபேரருக்குரிய நாளாக இருக்குது. மேலும் 5ங்கிற எண் அபரிமிதமான செல்வ வளத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும். இப்போ காசை வந்து முன்னாடியே நீங்கள் சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி உட்காந்தாச்சா, அடுத்தது இந்த இலையை வந்து நல்லா விரித்து வச்சுட்டு இப்போ இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ண பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஒரு ஊதுபத்தி குச்சியாலேயோ இல்லை தீக்குச்சியாலேயோ வந்து தொட்டு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த சிம்பல். இது நம்ம சேனலில் ரெகுலராகவே வியாழக்கிழமை நாளில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இதை வந்துட்டு நீங்கள் இந்த 3 இலையிலையுமே வந்து வரைஞ்சிக்கோங்க. நல்லா தெளிவாக தெரியலினாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு வரைகிறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், சரிங்களா? அதனால் வந்துட்டு நீங்கள் 3லேயும் வந்து இந்த சிம்பலை வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் இந்த மஞ்சத்தூள் கலந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் பாயிண்டிங் ஃபிங்கரால் தொட்டு இடது கையினுடைய ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா, பாயிண்டிங் ஃபிங்கர், இதுக்கு கீழே உள்ள பகுதி குருமேடு, இங்கே வந்து லைட்டாக மஞ்சத்தூள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த இடத்துல வியாழக்கிழமைனா மஞ்சத்தூள் வைக்கிறது நல்லது. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சிறப்பான பேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிறனால இதை வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுறது இன்னும் சிறப்பு. இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த 3 கற்பூரவள்ளி இலையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த 5 ரூபாய் நாணயத்தை வந்து வைங்க. இதுக்கு மேலே இந்த சிறு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்தோம் இல்லையா, அதையும் வந்து வச்சுருங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். 4 திசைகளிலிருந்தும் என்னை தேடி பணம் வருகிறது. 24 மணி நேரமும் என்னை தேடி பணம் வருகிறது. என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்கிறது. அளவுக்கும் அதிகமாகவே பணம் சேர்கிறது. அல்ல குறையாமல் செல்வம் சேர்கிறது. நான் மிகவும் பணக்காரி. நான் பெரிய கோடீஸ்வரி. இந்த மாதிரிலாம் வந்துட்டு அஃபர்மேஷன் சொல்லுங்கள். சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க. பீரோ இல்லை அப்படிங்கிறவங்க ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. 3 இலையும் ஒட்டுக்காவே தான் இருக்கணும். அந்த பச்சை கற்பூரம் காசு இதெல்லாமே இது கூடவே தான் இருக்கணும். இது வந்து 1 மாதம் வரைக்கும் இருக்குண்டுங்க. 1 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் காற்றுல கரைஞ்சி போயிருக்கும். இந்த இலையும் வந்து வாடி போயிருக்கும். 1 மாதம் கழித்து இந்த இலையை மட்டும் நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க. அது வரைக்கும் இந்த 5 ரூபாய் காசையும் செலவு செய்யாத மாதிரியே பார்த்துக்கோங்க. 1 மாதம் கழித்து வேணும் நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஸில் வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்கும்போது ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ துணியிலையோ கூட நான் சொன்ன இந்த பொருட்களை மடித்து உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் கூட பண்ணலாம். அவசியமாக செய்யுங்க. பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப எளிமையானது, ஆனால் பலன் வந்து அதிகமாக கொடுக்கும். இந்த நாளுக்கு உண்டான சக்தியும் சேர்ந்து நமக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.